வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் புஷ்பநாதன் பிரசன்னா, எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். சாதாரண தர உயர்தர மாணவர்களுக்கு பாடசாலைகள் திறக்கப்படும் அறிகுறி. பொது இடங்களுக்கு செல்ல தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கப்படுமா? நாட்டு மக்களில் 70% தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலில் இணைத்தது சீனா. காரணம் கூறியது மக்கள் வங்கி. யுகதனவி அமைச்சரவை பத்திரத்திற்கு பரிந்துரைகளை முன்வைக்க ஆளும் கட்சி தலைவர்கள் இணக்கம். ஃபேஸ்புக் நிறுவனத்தின் பெயர் மாற்றம். பாடசாலைகளில் சாதாரண தர மற்றும் உயர்தர வகுப்புகளை துரிதகதியில் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற கோவிட் தடுப்பு குழு கூட்டத்தின் போதே குறித்த தீர்மானம் எட்டப்பட்டது. மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாட்டை நீக்கவும் இதன் போது தீர்மானிக்கப்பட்டது. கோவிட் தடுப்பு குழு கூட்டம் வீடியோ தொழில்நுட்பத்தில் இன்று நடைபெற்றது. பாடசாலைகளில் சாதாரண தர மற்றும் உயர்தர வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கான சுகாதார பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அது குறித்து பாடசாலை அதிபர்களுக்கு தெளிவுபடுத்தி பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டார். பாடசாலைகளில் சாதாரண தர மற்றும் உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நாம் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும். මොකද දැන් ඒ ළමයි තමයි හුඟක් අය මටත් ලියුම් එවලා තියෙනවා හම්බුණු වෙලාවල්. அதற்கு அனுமதி வழங்க வேண்டும். சாதாரண உயர்தர மாணவர்கள் எனக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். பரீட்சைகளுக்கு தோற்று அவர்கள் ஆர்வம் கொண்டுள்ளனர். பரீட்சைகள் நடத்தப்பட வேண்டும். දෙන්න ඕන එකයි මම කිව්වේ. අර විභාගේ තියන්නත් ඕන ඒක හන්දා ඒකටත් අපි ඉඩ දෙන්න ඕන. மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாட்டை நாளை மறுதினம் அதிகாலை 4 மணியுடன் நீக்க இன்று தீர்மானிக்கப்பட்டது. பல்கலைக்கழகங்களில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது தொடர்பிலும் ஆராயுமாறும் ஜனாதிபதி சுகாதார மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பொது இடங்களில் உள்ள வர்த்தக நிலையங்கள், சிற்றுண்டி சாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்களுக்குள் நுழைய தடுப்பூசி அட்டையை கட்டாயப்படுத்துவதன் சாத்தியம் தொடர்பிலும் ஆராய தீர்மானிக்கப்பட்டது. தடுப்பூசி பெறாதவர்களுக்கு கொரோனா சட்டத்தின் மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கான கோவிட் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகளின் முன்னேற்றம் தொடர்பிலும் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். நாளொன்றில் தற்போது 500க்கும் மேற்பட்ட கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகின்றனர். தொற்றாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க முயற்சிக்க வேண்டும். மாகாண பணிப்பாளர்கள் குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். சில பகுதிகளில் தடுப்பூசி பெறாதவர்கள் உள்ளனர். அவர்களுக்கு நடமாடும் சேவையூடாக பொது சுகாதார அதிகாரிகளை பயன்படுத்தி தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும். தடுப்பூசி பெறாதவர்களை கோவிட் மரண எண்ணிக்கை அதிகரிக்க காரணமாக இருக்கிறார்கள். சுற்றுலாத்துறை தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். சுற்றுலாத்துறை முக்கியமானதாகும். இழக்கப்பட்ட வருமானத்தை மீள ஈட்ட வேண்டும். வருமானம் மாத்திரமல்ல, 3 முதல் 4 மில்லியன் பேரின் ஜீவனோபாயமும் பாதிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். பயண கட்டுப்பாடு இல்லை, உணவகங்களை திறக்கலாம் என நாம் விளம்பரப்படுத்துவோம். வெளிநாட்டில் உள்ள திரைப்பட இயக்குநர்கள் என்னை சந்தித்தனர். அவர்கள் இங்குள்ள சிறந்த இடங்களில் படப்பிடிப்பை நடத்த உத்தேசித்துள்ளனர். திருமண வைபவங்களுக்கும் அதிக கோரிக்கைகள் காணப்படுகின்றன. இந்தியாவில் உள்ளவர்கள் இலங்கையில் திருமண வைபவங்களை நடத்த ஆர்வம் கொண்டுள்ளனர். அதற்கேனும் கட்டுப்பாடுகளை தரத்த முடியுமா? එතකොට එහෙම නොවන අය වෙනමයි ඒ අරගෙන කරන්න පුළුවන් ඒ සීමාව අපිට වැඩි කරොත් හොඳයි. ඉස්සරත් වෙඩින් වලට එන සංචාරකයෝ திருமணத்துக்காக வரும் சுற்றுலா பயணிகளின் சிலரே ஏனைய இடங்களுக்கு செல்வர். அவர்கள் திருமண நிகழ்வில் பங்கேற்று நாடு திரும்புவர். அவர்கள் உயிர்வாயு குமிழி முறையில் பங்கு பெற்ற முடியுமாயின் ஆலோசிக்க முடியும். பெரும் எண்ணிக்கையிலானோர் வருவது அரிதே. சராசரியாக எத்தனை பேர் வருவார்கள்? சராசரியாக 300 பேர் ஹோட்டலில் அனுமதிக்கப்படுவர். தடுப்பூசி பெற்றவர்களுக்கு வெளியிடங்களுக்கு செல்ல முடியும். சர்வதேச போட்டிகள் பல இலங்கையில் நடைபெற உள்ளன. மாலைத்தீவு, பங்களாதேஷ், சிசெல்ஸ் போன்ற நாடுகளில் உதைப்பந்தாட்ட அணிகள் இலங்கை வரவுள்ளன. LPL தொடர் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ளது. இலங்கை மாலைத்தீவு போட்டியை பார்க்க மாலைத்தீவிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் அனுமதி கோரியுள்ளனர். இவர்கள் இலங்கை வர ஆர்வம் கொண்டுள்ளனர்.
அனுமதி வழங்கினால் இவரிடத்துக்குள் 10,000 சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அனுமதிக்க முடியும். ගෙනන්න පුළුවන් කියලා අපිට විශ්වාසයක් තියෙනවා මේ ෆුට්බෝලුයි ක්‍රිකටුයි මේ දෙක ටූර්නමන්ට් දෙකට විතරක්. පෑන් එකක් දෙන්න. அது தொடர்பில் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கவும். කොහෙද ඉන්නේ කොතනද බලන්නේ කියන එක ගැන. சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டல்களுக்கு அமைய பல்கலைக்கழகத்திற்கு அனுமதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை 50% அதிகரிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்தார். මෙවර සුදුසුකම් ලබනවා 41,510ක් ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් අධ්‍යයන පාඨමාලා 130ක් 41,510 பேர் இம்முறை தகுதி பெற்றுள்ளனர். 130 பாடத்திட்டங்களுக்கு அமைய அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். 2019 ஆண்டு உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்தவர்களை பல்கலைக்கழகத்திற்குள் உள்வாங்கும் போது 10,000 பேர் அதிகமாக அனுமதிக்கப்பட்டனர். அதற்கு மேலதிகமாக 1,399 மாணவர்களை அனுமதிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது வெட்டுப்புள்ளி வெளியிடப்பட்டுள்ளது. www.admission.ugc.ac.lk என்ற இணையதளத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தகவல் மத்திய நிலையத்தினூடாகவும் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 1919 என்ற இலக்கத்தினூடாகவும் மாணவர்கள் தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். අධිපතිවරුන්ට සාකච්ඡා කරලා විශ්වවිද්‍යාලයට රැගෙන එන්න හැකියාව තියෙනවා. கோவிட் தொற்றாளர்கள் 302 பேர் இன்று குணமடைந்தனர். தொடர்ந்தும் சிகிச்சையில் உள்ளோரின் எண்ணிக்கையும் 13,000 விட குறைவடைந்துள்ளது. இதேவேளை பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப அச்சப்பட வேண்டாம் என சிறுவர் அபிவிருத்தி அமைச்சு தெரிவிக்கிறது. தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகளும் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய தினம் கோவிட் தொற்றாளர்கள் 540 பேர் அடையாளம் காணப்பட்டனர். நாட்டில் இதுவரை பதிவான கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,38,860 அதிகரித்துள்ளது. 12,999 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 5,12,165 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். இதுவரை 13,696 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. கோவிட் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 1,53,76,578 பேர் கோவிட் தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றுள்ளனர். 1,33,56,576 பேர் இரண்டாவது டோஸை பெற்றுள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் 16 தொடக்கம் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை வெற்றிகரமாக இடம்பெறுகிறது. மாணவர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்கி பாடசாலைகளை மீள ஆரம்பிக்கும் பணியில் சுகாதார பிரிவினர் ஈடுபட்டுள்ளனர். வடமாகாணத்தில் கொரோனா தொற்று பரவல் ஓரளவு குறைந்த போதிலும் மக்கள் சுகாதார விதிமுறைகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் எரிபொருட்கள் போன்றவை பற்றிய தட்டுப்பாடு கிடைப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மக்களுடைய நடமாட்டம் மற்றும் ஏனைய செயற்பாடுகளும் அவர்கள் சுகாதார வழிகாட்டிகளுடன் அங்கீகரிக்கப்பட்ட அளவுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் செயற்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் இந்த நடைமுறைகளையும் அறிவுறுத்தலையும் கண்டிப்பாக கடைபிடித்தால் நாங்கள் இந்த கொரோனா தொற்றிலிருந்து மீள்வதுடன் எங்களுடைய நாளாந்த செயற்பாட்டையும் இயல்பு நிலைமையை மேம்படுத்தலாம் என்று நான் கருதுகின்றேன். நாட்டின் முழு சனத்தொகையில் 70% கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். ஐரோப்பிய சங்க அதிகாரிகளை சந்தித்த போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு முழுமையாக தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான ஐரோப்பிய சங்க தூதுவர் டெனி வைப் அமைச்சரை சந்தித்தார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் ஒருங்கிணைப்பில் ஐரோப்பிய சங்கம் இலங்கை சுகாதார கட்டமைப்பிற்காக 2 மில்லியன் யூரோ பெறுமதியான மருத்துவ உபகரணங்களை வழங்கியது. முழுமையாக தடுப்பூசி பெற்றுக்கொண்ட இலங்கையர்களுக்கு எதிர்வரும் 1ஆம் தேதியிலிருந்து ஐக்கிய ராஜ்யத்திற்கு பயணிக்க அனுமதி வழங்கப்படும் என கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. பிரித்தானியாவுக்கு பயணிப்பதற்கு 14 நாட்களுக்கு முன்னர் முழுமையான கோவிட் தடுப்பூசியை பெற்றிருத்தல் அவசியம் என பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டுள்ளது. பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப அச்சப்பட வேண்டாம் என சிறுவர் மற்றும் மகளிர் அபிவிருத்தி முன்பள்ளி பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகள் கல்வி சேவை ராஜாங்க அமைச்சின் செயலாளர் மஹிந்த எஸ் யாப்பா தெரிவித்துள்ளார். 9,152 பாடசாலைகள் தற்போது இயங்குகின்றன. எதிர்பார்த்ததை விட மாணவர்களின் வரவு அதிக அளவில் காணப்படுகிறது. 40 மாணவர்களை கொண்ட வகுப்பு இரு பிரிவுகளாக நடத்தப்படுகிறது. கடந்த வருடமும் இந்த வருடமும் பாடசாலை நடவடிக்கைகள் இல்லாது போன நாட்களுக்கு என்ன செய்வது என்பதே எமக்கு முன்னுள்ள கேள்வியாகும்.
ஒன்றாகும். 20 வாரங்களுக்கான அத்தியாவசிய கற்றல் வழிகாட்டல்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மொழி, கணிதம் உள்ளிட்ட அத்தியாவசிய விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. முன்பள்ளி கல்வி விளையாட்டுகளோடு தொடர்புடையவை. இதனால் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை உரிய சுகாதார வழிகாட்டல்களோடு தேவையான ஆலோசனைகளை வழங்கி அவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப அச்சப்பட வேண்டியதில்லை. மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலில் இணைத்துள்ளதாக இலங்கைக்கான சீன தூதரகத்தின் பொருளாதார மற்றும் வணிக பிரிவு அறிவித்துள்ளது. கடன் பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட கொடுப்பனவை வழங்க தவறியதால் ஒப்பந்தத்தை மீறும் விதத்தில் செயற்பட்டமை காரணமாக இந்த தீர்மானத்தை எட்டியதாக சீன தூதரகம் அறிவித்துள்ளது. குறித்த கடன் பத்திரத்திற்கு எதிரான நீதிமன்ற உத்தரவு நீக்கப்பட்டதன் பின்னர் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் வங்கி சீன தூதரகத்திற்கு அறிவித்துள்ளது. பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா அடங்கிய சேதன பசறையை இலங்கைக்கு எடுத்து வர சீன நிறுவனம் நடவடிக்கை எடுத்தது. நீதிமன்ற உத்தரவிற்கமைய கடன் பத்திர கொடுப்பனவு வழங்கப்படவில்லை. இதனால் இலங்கைக்கான சீன தூதரகத்தின் பொருளாதார மற்றும் வணிக திணைக்களம் மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலில் இணைத்தது. சேதன பசலை தொடர்பான சிந்தாவோ சீன நிறுவனத்திற்காக திறக்கப்பட்ட கடன் பத்திரத்திற்குரிய தொகையை வழங்க முடியாத விதத்தில் கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் அண்மையில் தடை உத்தரவு பிறப்பித்தது. இதனால் சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள சீன வர்த்தகத்துறைக்கு பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கைக்கான சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. முன்கூட்டிய எச்சரிக்கை நடவடிக்கையாகவே மக்கள் வங்கியினால் வெளியிடப்படும் கடன் பத்திரங்களை பொறுப்பேற்க வேண்டாம் என சகல சீன வர்த்தகர்களுக்கும் அறிவித்துள்ளதாக சீன தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மக்கள் வங்கி குறித்த விடயம் தொடர்பில் சீன தூதரகத்திற்கு தெளிவுபடுத்தியுள்ளது. நீதிமன்ற உத்தரவு காரணமாக கடன் பத்திரத்திற்கான கொடுப்பனவை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. குறித்த நீதிமன்ற உத்தரவு நீக்கப்பட்டதன் பின்னர் வழமை போன்று கடன் பத்திரங்களுக்கான கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் வங்கி அறிவித்துள்ளது. இலங்கை சுதந்திர பொதுஜன கூட்டமைப்பின் கட்சித் தலைவர்களின் விசேட கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்றது. இதன்போது யுகதனவி மின் நிலையம் தொடர்பான அமைச்சரவை பத்திரத்திற்கு பரிந்துரைகளை முன்வைக்க இணக்கம் காணப்பட்டது. இதேவேளை யுகதனவி மின் உற்பத்தி நிலைய ஒப்பந்தம் தொடர்பில் ஆளும் பங்காளி கட்சிகளின் பிரதிநிதிகள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சபையின் முதலாவது அமர்வு இன்று பிற்பகல் இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நேற்று பிற்பகல் 5:30 மணிக்கு கலந்துரையாடல் ஆரம்பமானது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவும் அதில் கலந்து கொண்டார். 4 மணித்தியாலம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அரசாங்கத்துடன் தொடர்புடைய சகல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதன்போது கோவிட் பரவல் மற்றும் ஆசிரியர் அதிபர் சம்பள பிரச்சினையின் தற்போதைய நிலை, கோவிட் நிலைக்கு மத்தியில் சுற்றுலாத்துறை எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள், அரசாங்கத்தின் அபிவிருத்தி பணிகளை மேற்பார்வை செய்தல், பொருட்களின் விலை மற்றும் சேதன பசலை விவசாயம் தொடர்பாகவும் கட்சித் தலைவர்கள் கவனம் செலுத்தினர். இதேவேளை LNG மின்கட்டமைப்பை அமெரிக்காவுக்கு வழங்குதல் எனும் பெயரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சபையின் கன்னி அமர்வு இன்று இடம்பெற்றது. ஆளும் கட்சியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களும் மகா சங்கத்தினரும் இதில் கலந்து கொண்டனர். நாம் மேற்கொள்ளும் முயற்சி எவ்வாறான சிரமம் கொண்டதாக இருந்தாலும் தேசிய நலனை கருத்தில் கொண்டு அதை முன்னெடுப்போம். தாய்நாட்டுக்கு அனுகூலமான அரசாங்கத்தை கட்டியெழுப்பும் இலக்குடன் செயற்படுகின்றோம். මේ ආණ්ඩුව තුළින්ම ඉදිරියට ගෙන යන්නට අපි අරමුණු කරගෙන තිබෙනවා. அரசாங்கத்திற்கு சீர் வழிகாட்டுவோம். மக்களை தெளிவுபடுத்துவதன் மூலம் இதனை செய்ய முடியும். எதிர்கால இலங்கையின் 1/3 பங்கை விட மின் உற்பத்தி எரிவாயு விநியோகத்திற்கான தனிம உரிமை வழங்கப்பட்டுள்ளது. ஓரிரு நாட்கள் நாட்டை இருளில் மூழ்கடித்து ராணுவத்திற்கு தண்டனை வழங்குமாறு நிபந்தனை விதித்தால் எமக்கென நடக்கும். பெடரல் முறையை அமுல்படுத்த கூறினால் எமக்கென நடக்கும். இதனை வெளிநாட்டுக்கு வழங்குவது அச்சுறுத்தலாகும். இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கும் அமெரிக்காவின் கைக்கு செல்வது அதைவிட அச்சுறுத்தல் மிக்கதாகும். இதனால் நாட்டு மக்களை தெளிவுபடுத்துவது நாட்டு பற்றாளரின் கடமையாகும். අපි ජනතාවට අනතුරු ඇඟවීම රටට ආදරේ අයගේ පරම යුතුකමක් වෙනවා. ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கொள்கை வரவேற்கத்தக்கதென நாட்டில் உள்ள முன்னணி சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். சுயாதீன தொலைக்காட்சி சேவையில் ஒளிபரப்பாகும் துலாவ கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர்.
ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது அமலில் உள்ளது என சொல்ல முடியும். சில இடங்களில் மாற்றங்கள் காணப்படுகின்றன. அவை கலாசாரத்தை அடிப்படையாக கொண்டவை. அதனால் எவரேனும் ஒருவருக்கு அநீதி ஏற்படுகிறதா என்பதை ஆராய வேண்டும். யாப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையை வைத்தே நாம் செயற்பட வேண்டும். ஒரே நாடு ஒரே சட்டத்தை அமல் செய்வது கொள்கை ரீதியாக வரவேற்கத்தக்கது. ඇයි මෙච්චර කාලෙකට බැරි අපිට කියලා අපිට ගැලපෙන අපේ සංස්කෘතියට ගැලපෙන අපේ රටේ මිනිස්සුන්ට සිවිල් පුරවැසියට ගැලපෙන නීතියක් හදාගන්න බැරිද? මේ උත්සාහ කරන්නේ ඒක හදන්නද? මේක එක රටක් එක නීතියක් එක ලෝකයක් වෙන්න ඕන කොහොමද? ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே உலகம் என்பது சரியானதாகும். அந்த இலக்கை அடைவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டமை மகிழ்ச்சிக்குரியவை. 1706ஆம் ஆண்டில் நடந்த பிழை, 1815ஆம் ஆண்டில் நடந்த பிழை ஆகியவற்றை கலாநிதி கொல்வின் ஆர்.டி. சில்வாவினால் கூட மாற்ற முடியவில்லை. நாட்டு மக்களின் தேவை அரசியல் யாப்பின் ஊடாக வழங்கப்பட வேண்டும். ஒரே நாடு ஒரே சட்டத்தை அமல் செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் வரவேற்கத்தக்கவை. நாட்டுக்காக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டவை மகிழ்ச்சிக்குரியது. පියවර අරගෙන රට වෙනුවෙන් එහෙම තත්ත්වයක් ගෙනීම අපි ගොඩක් වෙලාවට අපි හොඳක් ලෙස දලකන. මතක තියාගන්න ඕනේ දේ තමයි මේක රටක් සහ ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை ஜனநாயக இலங்கையில் அமல் செய்ய போகிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜனநாயக நாட்டின் முக்கியமான நபர் நாட்டு மக்களாகும். ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கொள்கையின் போது மக்களால் தெரிவு செய்யப்படும் ஆட்சி முறையில் மக்களுக்காக அதிகாரத்தை பயன்படுத்தும் அரசியல், சமூக, பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கம் தொடர்பில் ஆராய வேண்டும். மக்களுக்கும் அவர்களது எதிர்கால சந்ததியினருக்கும் கலாச்சார முறைகளுக்கும் அவர்களது நம்பிக்கைகளுக்கும் எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். හෙට දවසේ දරුවන්ට අපි මේ හදන නීතිය කොයි විදියටද බලපාන්නේ? ඔවුන්ගේ සංස්කෘතියට, ඔවුන්ගේ පිළිගැනීම, ඔවුන්ගේ ලබ්ධියට. ඒක රටක් එක නීතියක් කියනකොට අපි වරදවා තේරුම් ගන්න නරකයි. ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை நாம் பிழையாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாட்டு மக்களிடம் காணப்படும் சகல சட்டங்களையும் ரத்து செய்து ஒரே சட்டம் அமல் செய்யப்பட போகிறது என நாம் கருதக்கூடாது. அரசியல் யாப்புக்கு முரணாக சில சட்டங்கள் இருந்தால் அவை தொடர்பில் கவனம் செலுத்தவே இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. என்றாவது ஒரு நாள் குறித்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும். ஜனாதிபதி அதற்கான செயலணியை அமைத்து பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னர் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். மாதாந்தம் இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் கோரியுள்ளார். இதனால் நியமிக்கப்பட்ட செயலணி பணியாற்ற வேண்டும். இதன் மூலம் கருத்தாடல்களை உருவாக்கலாம். යම් කිසි කතිකාවතක් ඒ කරුණු වලින් ඇති කරන්න මේ ඉදිරියට වෙන කාල සීමාව තුළ. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் குறைகளை மாத்திரம் கூறி வரும் நிலையில் அரசாங்கம் நாட்டில் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாளேந்திரன் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக இடநெருக்கடி உட்பட பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் செயல்பட்டு வந்த மட்டக்களப்பு ஈச்சந்தீவு பொது நூலக கட்டிடத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சுமார் 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு இதற்கென வழங்கப்பட்டுள்ளது. இப்பொழுது 88 குளங்கள் நாங்கள் புனரமைக்கிறோம். இந்த வருஷத்தில் பல அணைக்கட்டுகள் கட்டப்படுகிறது. வார வருஷத்திலே 100க்கும் மேற்பட்ட குளங்களை நாங்கள் இந்த மாவட்டத்திலே நீர்ப்பாசன செழுமை வாரி சௌபாக்கிய நிகழ்ச்சி புனரமைக்கின்றோம். அரசாங்கத்துக்கு ஊடாக பல வேலை திட்டங்களை கொண்டு வரும். இன்று பாருங்க, எல்லா கிராமங்களிலும் கான்கிரீட் வீதிகள் போடப்படுகிறது. பாடசாலை அபிவிருத்திக்கான வேலைகள் வருகிறது. நீர்ப்பாசன முறையை சரியாக அமைத்துக் கொள்வோம். 3 போகம் சேரும் நிலைமைக்கு வருவோம். எல்லா வளமும் இருக்கிறது. நமது மாவட்டத்தில் இல்லாத வளம் எதுவுமே இல்லை. ஆனால் சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெக்கானிசம், அதுக்குரிய ஒரு பொறிமுறை இங்க இல்லை. அதை நாங்கள் கட்டமைப்போம். அரசு நிர்வாகம் தொடர்பிலான ஆழமான அறிவு காணப்படுவதனால் இப்புதிய பதவியை வகிப்பதில் எவ்வித சவால்களும் இல்லை என வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். ஊடக அமைச்சில் இடம்பெற்ற நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நான் இந்த வேலையை துவங்கினேன் 1984 இருந்து. 84 துவங்கி இப்போ 2021 அது வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்து படிக்காட்டி பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த காலத்தை பார்த்தா 1984 to 2021 2009 வரைக்கும் ஒரு வேற காலம் இருந்தது. 2009 இப்ப வரைக்கும் இட்ஸ் அ பீரியட் ஆஃப் போஸ்ட். அது எல்லாத்தையும் நான் படிச்சா இது எப்படி கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருந்தா நான் படிக்கல. அப்பா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், he was in government service, medical service. அவர் இருந்தா நிகாம்போ, தோம்பே, குளியாப்பிட்டிய, குர்நாகல, ரத்னபுர, கொழும்பு இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துலயும் வேலை செஞ்சார் as an administrator in the health service. So எனக்கு ஒரு இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி I have a lot of respect for that. Before 2009 May and after 2009 May recovery பற்றி நாங்க மேனிக் ஃபார்ம்ல எல்லா இடத்துலயும் நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம். எனக்கு இருக்கிற நாலேஜ் மத்தாக்கள் செஞ்ச வேலை தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஐ பிரிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ் டு த நார்தர்ன் ப்ராவின்ஸ். அப்படிதான் நான் சொல்லுவேன்.
பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ரஞ்சித் பண்டார தெரிவித்தார். අපි රට බාර ගන්නකොට 2019 ஆண்டின் இறுதிப் பகுதியில் நாம் நாட்டை பொறுப்பேற்கும் போது குறைந்தபட்சம் வெளிநாட்டு இருப்பு 18 பில்லியனாவது இருக்க வேண்டும் என எதிர்பார்த்தோம். எனினும் எமக்கு 7 பில்லியனை கிடைத்தது. அதில் 5.5 பில்லியனை கடந்த அரசாங்கம் பெற்ற கடன்களுக்காக செலுத்த வேண்டியிருந்தது. நாம் சவால்மிக்க பொருளாதாரத்தையே பொறுப்பேற்றோம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகம் வரலாற்றில் மிக குறைந்த மட்டத்தில் காணப்பட்ட யுகத்திலேயே நாம் நாட்டை பொறுப்பேற்றோம். மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு முட்டியது போன்று கொரோனா தாக்கமும் ஏற்பட்டது. எனினும் சகல சவால்களையும் வெற்றி கொண்டு நாம் முன்னேறி செல்கின்றோம். அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வீடுகள், வீதிகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. விவசாய சந்தை சிறந்த மட்டத்தில் உள்ளது. රටේ සංවර්ධන කටයුතු අඩාල වුණේ නැහැ. නිවාස හැදෙනවා, පාරවල් හැදෙනවා, පාලම් හැදෙනවා, සේවා වියුක්ත අයට රැකියාව ලැබෙනවා, කෘෂිකාර්මික වෙළඳපොළ සක්‍රිය වෙලා තියෙනවා. சேதன பசலையை பயன்படுத்துவதால் பயிற்சிகையில் நட்டமடையும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தெரிவித்துள்ளமையை நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பரங்கியாமடு பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள சேதன பசலை பொதிகளை பொறுப்பேற்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சந்திவெளியில் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவினால் தனியாருக்கு வழங்கப்பட்டுள்ள 25 ஏக்கர் நிலப்பரப்பில் 5 பசலை தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. முதற்கட்டமாக சுமார் 60,000 கிலோ சேதன பசலை பொதிகளை கொழும்பில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்று அமைச்சர் முன்னிலையில் பொறுப்பேற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதன பசலை உற்பத்தி பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகின்றது. காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் என் விமல்ராஜ், கிரான் பிரதேச செயலாளர் என் ராஜ்பாபு உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் காணி உறுதிகளற்றவர்களுக்கு சுபீட்சத்தின் நோக்கு திட்டத்துக்கு அமைய அமைச்சர் SM சந்திரசேனவினால் காணி உறுதிகள் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டன. ரன்பிம தேசிய வேலை திட்டத்தின் கீழ் சட்ட ரீதியாக 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 50 குடும்பங்களுக்கு இவ்வாறு காணி உறுதிகள் வழங்கப்பட்டன. அட்டாளச்சேனை, திருக்கோவில், பொத்துவில் மற்றும் லாகுகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மூவின மக்களுக்கும் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன. ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க, மக்கள் பிரதிநிதிகள் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஹட்டன் பகுதியில் இன்று மாலை பெய்த மழை காரணமாக பல வீடுகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன. போடேஸ் பகுதிக்கான போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அக்கரப்பத்தனை, மன்றாசி, டயகம உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள மக்கள் இதனால் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். விவசாய நிலங்களும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. 27 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். காலம் சென்ற வெளிமிட்டியாவே குசலதம்ம தேரரின் இறுதிக் கிரியைகள் நடைபெறவுள்ள நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை துக்கு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் உள்ள இறைச்சி மற்றும் மதுபான விற்பனை நிலையங்களை அன்றைய தினம் மூட தீர்மானிக்கப்பட்டது. இதேவேளை காலம் சென்ற வலிமிட்டியாவே குசலதம்ம தேரரின் தேகத்திற்கு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச இறுதி அஞ்சலி செலுத்தினார். காலம் சென்ற வலிமிட்டியாவே குசலதம்ம தேரரின் தேகம் பாலியகுட வித்யாலங்கார பிரிவினாவில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அங்கு சென்று ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச இறுதி அஞ்சலி செலுத்தினார். ஜனாதிபதி தனது அனுதாபங்களையும் பகிர்ந்து கொண்டார். தேரரின் இறுதி கிரியைகள் நாளை மறுதினம் பிற்பகல் 2 மணிக்கு அரசாங்கத்தின் முழுமையான அனுசரணையுடன் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறவுள்ளது. குறித்த செயற்பாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார். இதேவேளை வலிமிட்டியாவே குசலதம்ம தேரரின் இறுதி கிரியைகள் நடைபெறவுள்ள நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையை அரசாங்கம் துக்க தினமாக அறிவித்துள்ளது. இதனால் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் உள்ள சகல இறைச்சி விற்பனை நிலையங்கள் மற்றும் மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவு வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. சுமார் 40 மில்லியன் ரூபாய் செலவில் நவீன இயந்திரங்களுடன் நிர்மாணிக்கப்பட்ட இப்பிரிவை பேராசிரியர் PTR மகுலோலவியினால் திறந்து வைக்கப்பட்டது. மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் உமா சங்கர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். கந்தளாய் நன்னீர் குளத்தில் 1,20,000 மீன் குஞ்சுகள் பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான கபில அத்துக்கோரல தலைமையில் விடுவிக்கப்பட்டன.
நெடுங்கணி நைனாமடு கிராமத்துக்கான குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. பார்லமெண்ட் உறுப்பினர் கே திலீபனின் 4 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குறித்த திட்டத்துக்கான அங்குரார்ப்பண நிகழ்வு வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் இ பிரதாபன் தலைமையில் இடம்பெற்றது. அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு அத்தியாவசிய பொருட்களை எவ்வித தட்டுப்பாடுமின்றி மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் மட்டுப்படுத்தப்பட்ட சாய்ந்தமருது பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் விற்பனை நிலையம் ஒன்று சாய்ந்தமருது பிரதான வீதியில் திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் ALM ஆஸ்மி பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இதனை திறந்து வைத்தார். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை பிற்பகல் 1 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.